सुभगां देवी श्रीचक्रस्थिता परां वत्सलां मातरं सुषमां विजयलक्ष्मीं नमाम्यहम्। தங்கச்சியை கடத்திட்டு போறாங்க. எவள்டா அவ? ராக்கி. என் தங்கச்சி எங்க கொண்டு போற? கான்ஸ்டேபிளோட ஓடி போய்கிட்டு இருந்தா உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கொண்டாந்த. ராக்கி சொல்றது உண்மையா? சொல்லு ராக்கி. இத்தனை நாள் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் குத்திக்கிட்டோம், வெட்டிக்கிட்டோம். முதல் தடவையா நன்மை செஞ்சு என் மானத்தை காப்பாத்திட்ட. பழிக்கு பழி இல்ல, நன்மைக்கு நன்மை செய்யறதுக்கு கூட எனக்கு தெரியும். என் தங்கைய உனக்கு அன்பளிப்பா தர. கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ ப்ரஹஸ்பதிஹி த்ருவந்த இந்திரஷ்டாக்னிஷ்டராம. ராக்கி, என்ன பாக்குற? கட்டுத்தாலிய. இன்ஸ்பெக்டர், அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளி உனக்கு இங்க என்ன வேலை? நடக்கிற கல்யாணத்தை தடுத்து தப்பு பண்ற. உனக்கு சொல்றேன், சொல்றத கவனிங்க. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இந்த மேரேஜ் நடக்காது. நடந்தே தீரும். நீ எப்படி தடுப்பேன்னு நான் பாக்குறேன். பிரகாஷ்ங்கிற கான்ஸ்டபிளும் உன் தங்க ஆஷாவும் காதலிக்கிறாங்க. சட்டப்படி கல்யாணம் செஞ்சுக்க போகும்போது ராக்கிங்கிற ரவுடி ஆஷாவை கடத்திக்கிட்டு போனான்னு பிரகாஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். எவன் அந்த கான்ஸ்டபிள்? என் தங்கச்சியை கட்டிக்கிறவன். என்ன விரும்பி காதலிச்சவர் இன்ஸ்பெக்டர். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. பிரகாஷுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இன்ஸ்பெக்டர், மரியாதையா சொல்ற, என் தங்கச்சி அழைச்சிட்டு போகாத. இன்னும் ஒரு அடி வச்ச உன் காக்கி டிரெஸ் ஒரு ரத்தத்திலேயே நினைச்சு கலரா மாத்திடுவேன். கத்தியினால வித்த கத்த காக்கி பாடிடா இது. ரவுடிகளை சாம்பலாக்குறதுக்கு தீயாட்டம் குப்புன்னு எரியிற போலீஸ் பாடிடா இது. ஷட்டரை மூடுகடா. அது பாடியா ஊருகா ஜாடியான்னு தெரிஞ்சுக்குவோம். அவசரப்படாதடா பேடி பயலே.
ரவுடிங்க பாடியோட கபடி ஆடுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். நானே மூடுறேன்டா. பிரகாஷ் எங்க? மாப்பிள்ளை தயாரா இருக்கார் சார். மாலை எங்க? ரெடி சார். நடக்கட்டும். நல்ல முகூர்த்தம். பந்து பந்து தேவையா பூங்கொடி? வா வா எடுத்துக்க. பாப்பா வந்து தேவையா? ஏய் பாப்பா பயப்படுதுடா, போய் அழைச்சிட்டு வாங்க. அந்த பாப்பாவுக்கு ஏஜ் கரேஜ் ரெண்டும் கிடையாதுடா. உனக்கு இருக்குதா ஆட்டோ ராணி? நீ போய் விளையாடுமா. என்ன பாரதராணி ஒரேடியா போஸ்ட் கொடுக்கற? ஓ பெரிய மனுஷா, உன் டியூட்டியை நான் செஞ்சேன். ஃபீஸ் கொடுத்துடு, வாங்கிட்டு போறேன். வாட்?
காந்தி பார்க் கிட்ட இந்த ரவுடிங்க ஒரு பொண்ணு அழ வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன புடி புடிச்சு இவங்களை உள்ள தள்ளுறதுக்கு கொண்டு வந்தேன். கனகா சார், காந்தி படத்துல இருக்கிற அந்த கதர் மாலையேடு எனக்கு போறதுக்கு வாத்தியாரே. தன் கடமையை நிறைவேற்றின இந்த ராணிக்கு அதை போட்டு போலீஸ் கடமையை நிறைவேற்று. பொண்ணுக்கு பொண்ணு மாலை போட்டா எப்படி நல்லா இருக்கும்? நீ போய் வாத்தியாரே, ஆம்பளை நீ. இன்ஸ்பெக்டர் சார் வாத்தியார் வாத்தியாருங்கிற என்ன? வாத்தியார்னு கூப்பிட்டா அவரு வாய் வச்சுட்டு சும்மா இருக்காரு. நீ எதுக்கு ஐஸ் வைக்கிற என்ன? வாத்தியாரே, காசு காசு கேஷ். காசா? பின்ன ஓசி சவாரி நினைச்சியா? காந்தி பார்க்ல இருந்து இந்த படுவாங்க இங்க கொண்டு வரதுக்கு 10 ரூபாய் 50 பைசா மீட்டர் சார்ஜ். யார் கொடுக்கறது? கவர்மெண்ட் பணம் தரலான்னா தேசமே 50 டன் தங்கத்தை எடுத்து அடமானம் வச்சிருக்கு. சோ ரவுடிங்க பணத்தை கொடுக்கறான். அதரே தா தா காசு தா 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 கொடு. இது கூட அந்த பொண்ணு தான் கொடுக்கணுமா? உன்கிட்ட இருக்கிறத நீ ஏன் எனக்கு தரல? இல்ல அதிகமா பேசினா உன்னை வெளியே தள்ள சொல்வாரு எங்க இன்ஸ்பெக்டர். படி படி. வாயாடி, இன்னும் போகலையா? பெரிய மனுஷா, ஓ வண்டிக்கு பக்கத்துல என் வண்டி இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? பாரு, இந்த பாடி ரவுடிங்க பாடியோட கபடி ஆனது. ஜாக்கிரதையா இரு. ரவுடிங்க பாடி எதுக்கு வாதியாரே? என்னோட இருக்கக்கூடாது கபடி? கபடி 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 கபடி. எதுக்கு வாதியாரே அடிக்கிற? பைத்தியமா உனக்கு? நான் சொன்னதுல தப்பு இருக்கு வாதியாரே. உன் உடம்புல காக்கி, என் உடம்புலயும் காக்கி. உன் யூனிஃபார்ம்ல போலீஸ் வில்ல, என் யூனிஃபார்ம்ல லைசன்ஸ் வில்ல. உன் கையில லாட்டி, என் கையில ஹாரன். நீ ரவுடிங்ல அடிக்கிற, நான் ஹாரன் அடிக்கிறேன். போய் 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 போய். உன்னை எவன் கட்டிக்கிட்டாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ள சாமியார் ஆயிடுவான். ஓம் வேலையா? ஐயோ, நான் இல்ல வாத்தியாரே. பெல்ட்ட கழட்டு. இங்க வேண்டாம் வாத்தியாரே, நான் இருக்கிறது உங்க ஆட்டோஸ்ல தானே, அங்க வச்சுக்குவோம். எதுக்காக ஆடிக்கிட்ட பேசுற நீ? நின்னு பேசக்கூடாது. ஆட்டோ ஓட்டி ஓட்டி குலுங்கி குலுங்கி ஆடி பழகிடுச்சு. ஆட்டம் அதிகமானா இடுப்பு ஒடிஞ்சிடும், ஜாக்கிரதை. அது இருக்கட்டும் வாத்தியாரே. இப்போ உன் வண்டியில காத்து இல்ல, என் வண்டியில ஏறு. உன்னை ஏத்துக்கிட்டு ஜாலியா அண்ணா சாலையில இருந்து கொண்டு போனா பீட் கான்ஸ்டபிள்ஸ் ரூட்லயே மயக்கம் போட்டு விழுந்து நைஸா கொண்டு போய் பீச் ஓரத்துல ஸ்டாப் பண்ணி அடியாத்தா. என் பவர் என்ன செய்வேன்? அவ தாவணி எடுத்து உன் கையில வைக்கிற. உன்னால முடியாது. பந்தயம் கட்டு எடுத்து காமிக்கிற. 1000 ரூபாய். ஆயிரம் வைடா. மரியாதை அந்த தாவணியை ஜோதி கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்க. இந்த நரசிம்மங்கிட்ட வாலாட்டினவன் எவனும் உயிரோட போனதில்லடா. Stop it! Stop it! What is going on here? Get up! I said stop it! Please! இவன் ஜோதி தாவணி எடுத்தா சார். நோ சார். சதீஷ்க்கு காயம்பட்டு ரத்தம் வழிஞ்சது. என்ன செய்யறதுன்னு தோணாம பக்கத்துல இருந்த ஜோதி தாவணி எடுத்து கட்டுக்கட்டுற சார். இவன் போய் சொல்றா சார். நோ சார், உண்மைதான். நோ சார், believe me சார். He is lie. இல்ல சார், உண்மைதான் சொல்றேன். உண்மையை சொல்ற. Yes. சார், சார், இது சார். பாருங்க சார் ரத்தம். இவன் ஜோதியோட தாவணி எடுக்கிறதுக்காக வேணும்னு சதீஷ் கையில வெட்டிட்டு இந்த டிராமா ஆடுறான். நரசிம்மா, ஜோதி கிட்ட நீ மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். கேட்கலனா உன்னை சஸ்பெண்ட் செய்ய சொல்லுவேன். எங்க அண்ணன் பெரிய பண்டா ராமாமிர்தம் இந்த காலேஜ் கமிட்டி பிரசிடென்ட். நாங்க வீசுற எச்சி பொறுக்கையை திங்கிற நாய் நீ. என் கண்ணத்து மேல கை வச்சா பாஸ்டர்ட். உன்னை நான் விட போறதில்ல. டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கறதுக்கு ரெடி ஆயிடா பஸ்.
இந்த லெக்சரர் அந்த நரசிம்மன் அடிச்சதுக்காக கமிட்டி அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அறப்போராட்டம்னு சொல்லி உங்க தம்பி. சாரி, உடம்புல காக்கி ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் ரத்த சம்பந்தம் நினைவிருக்காது எனக்கு. He is only a student here. ஓகே, அவனை இங்க இருந்து கிளப்புங்க. கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்க, விசாரணை நான் செய்யணும் இல்லையா? மாஸ்டர், நீங்க அவனை அடிச்சது என்னமா உண்மை, ஆனா வேணும்னு நான் அடிக்கல. பணத்து மேல ரொம்ப ஆணத்தோட எப்போ நடந்துக்கிற அந்த நரசிம்மன் காலேஜ்ல ஜோதிங்கிற பொண்ணோட தாவணியை இழுத்தான். போய் shut up. Hearing is going on here. No roaring in between. ஏமா, இவன் தாவணி எழுத்தானா? இல்ல சார். ஜோதியோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. ஆமா, ஜோதி சொன்னது உண்மை. நரசிம்மா தாவணி எழுக்கல. காந்தி எங்க கிளம்புங்க. Get up. எழுந்திருக்க முடியாது. மரியாதையா ஏந்திரி. மாட்டேன். எனக்கு காந்தின்னு நீதான் பேர் வச்ச. சத்தியத்துக்காக அவர் லட்டி அடி வாங்கினார். எங்க மாஸ்டருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் பெல்ட் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஹியரிங் ஆயிடுச்சு இல்ல, இனி சார்ஜிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு கையாலாகாம போனா சொல்லுங்க, டிஎஸ்பி சாரை கூப்பிடுறோம். ப்ளீஸ், அநியாயம் அவரை அடிக்காதீங்க. நரசிம்மைய தாவணி எழுத்தது உண்மை. நரசிம்மனுக்கு பயந்து நான் அப்படி போய் சொன்னேன் சார். என் தம்பி ஏன் ரத்தம்னாலும் தர்மத்தின்படி அவன் அடிச்சேன். அதே பெல்ட்டால அந்த அடி உனக்கும் வேணுங்கறியா? உண்மையை ஒத்துக்கிறியா? வேணும்னு தான் அப்படி செஞ்சேன். மிஸ்டர் பிரின்சிபால், ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தையாவது நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அந்த பொண்ணு தாவணி ரத்தத்தில் நினைஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச என் தம்பி ஏன் அடிச்சேன் தெரியுமா? அவன் வாயிலிருந்து உண்மை வெளியே வரணுங்கிறதுக்காக. மரியாதையா இந்த நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்ணி மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கறீங்களா? இல்ல ஐபிசி 420 பிரகாரம் இவனை உள்ள தள்ள சொல்றீங்களா? மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கிறோம், நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்றோம். இனி அடிங்க உங்க காலேஜ் பெல். அம்மா, இங்க அம்மான்னு கத்துறதுக்கு பதிலா அங்க அண்ணான்னு கத்தி இருந்தா இத்தனை அடி மேல பட்டிருக்காது இல்லையா? வாயை மூடு. எங்க அண்ணன் ஏதாவது சொன்னீங்கன்னா கழுத்தை முறிச்சிருவேன். முறிப்ப அடிச்சாலும் கொன்னாலும் உனக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் தான் வேணும். நான் எதுக்கு ஆக போறேன்? ஒத்தனம் கொடுத்தது போதும். வெண்ண பூசு பாட்டி. அண்ணன் வந்து இந்த காயத்தை பார்த்தா கண்ணீர் விடுவாரு. என்ன பாட்டி இது? உன் கை ஐஸ்கிரீமா மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. அண்ணா, சாரிடா. பெரிய ஆள்னா நீ. நான் அடிபட்டதுனால தானே மாஸ்டர் உத்தியோகம் கிடைச்சது. இல்லாட்டி போனா அவங்க அம்மாவும் தங்கச்சி தற்கொலை செஞ்சுட்டு இருப்பாங்க. தம்பி, உனக்கு காந்தின்னு பேர் வச்சதுக்கு சந்தோஷப்படுறேன். அப்பளம், பெரிய அப்பளம், சின்ன அப்பளம். பாலு, பாப்பா பாப்பா, தினம் என்ன பார்த்து ஒய் ஒய்னு ஆறு அடிக்கிறத விட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பார்க்கலாம்ல. பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து ஒரு ரூபாய் கூட போனியாங்களே. இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கட்டை பாரு. மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். எடு, அரை லிட்டர் போட்டு வந்தேன். நீ அப்பளம் வாங்குறேன்னு சொல்லி நான் கூட வாங்குறேன். எடு, அட எடுடா. அப்பா, என் ஆட்டோ தப்பிச்சது. நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ, என் பழப்ப கெடுத்துறாரியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? பாலு பாலு, அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி, சாம்பிள் கூட பாக்கலாம்.
அப்பளம் சிறுசா இருக்கு. சூடுபட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விலை ராக்கெட்ல போயிட்டு இருக்கு, இன்னும் இதை பொரிக்கிறதுக்கு அதை வர வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. சூடுபட்டாலே உப்பிவிடும். அவ்வளவு பேசலாம். பின்ன என்ன நினைச்ச, நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ, எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். ஐயோ, எல்லாம் திட்டியாடி. ஓ மூஞ்சும் முகரையும் பெரிய துணியை போடலையடி. எப்பவும் இப்படிதான் செய்வான். எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். என்ன விட்டா வேற கதியே இல்லைன்னு ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாரும் என் உயிரை வாங்குறாங்க. காக்கி துணினாலே கனம்தான். கணக்கு சொல்லு. அம்மா, ஐயோ அம்மா, இது ஏதோ பெரிய சட்டப்பையில இருக்குதுங்க. ஆடி உன் வீட்டுல தங்க விளைய தேளோ பாம்போ இருக்கிற மாதிரி ஏண்டி இப்படி கத்துற? வெறும் காகிதம் தானே. இல்லம்மா, இது ஏதோ கடுதாச்சாட்டம் இருக்குமா? அப்படியா? லவ் லெட்டரா இருக்கும், நான் படிக்கிறேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நான் படிச்சுக்கிறேன். நீ கணக்கு எழுதுடா ராசா. சரி. பிரியமுள்ள ராஜு. அப்போ என்னது? தினம் உன் பார்வையால என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மோ, இன்னைக்கு ஆரஞ்சு சேர் கட்டிக்கிட்டு சிக்கன் குழம்போட சாப்பாடு போட சொன்னேன். ராத்திரி ஆனதும் ஆரன் 3 வாட்டி பொய் பொய் பொய்ன்னு நான் அடிக்கிறேன். வந்துடு. ஹலோ ராமராஜ் சார், உங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிற ஆட்டோ ராணி பெரிய கில்லாடி. போலீஸுக்கு ரவுடிங்ல புடிச்சு கொடுக்கறதா நடிச்சு வலை வீசி உங்களை இழுத்துட்டா. அவ ஒரு ஸ்மக்லர். வேணும்னா ராத்திரி திடீர்னு அவ வீட்டை சோதனை செய்யுங்க. பிரவுன் சுகர் பாக்கெட்ஸ் கிடைக்கும். நீ யாரு? ஆகாஷ வாணிங்கிற மாதிரி ஆகாஷ ராஜா. ஒண்ணு, 2, 3, மூணாவது அழுத்திட்டா. இனி நழுவிடுவானோ என்னமோ. அப்பா, சாப்பாடு வைக்கவா? அப்புறம் சாப்பிடுறேன், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. உப்பு கறிக்குதா? இனிப்பு வேணும்னா என்கிட்ட இருக்கு, தரேன் வா. தலை நான் கழிச்சிட்டேன், வாழ நீ கடி. இதெல்லாம் ஓம் வேலையா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்திய வேஷம் போட்டினா உன்னை அப்படியே சாப்பிடுவேன். அந்த வேலையை நீ அப்புறம் செய்யலாம். முதல்ல இதை கடி. நீ ஒரு பொம்பளை தானே? ரவுடிங்களுக்கு ரவுடி, போக்கிரிங்களுக்கு போக்கிரி, உனக்கு மட்டும் நான் காதலி. எங்க பாட்டி ஏற்கனவே நெஞ்சுவலி கேஸ். இந்த சீனை பாத்துச்சுன்னா பினிஷ். ஓ பெரிய மனுஷா, இங்க ஆட்டோ ராணி. என்னங்க தள்ளுடி? என்னங்க தேடுறீங்க? என் பேரனை பத்தி தாமா என் கவலை எல்லாம். அவருக்கு என்னங்க, உடம்புல காக்கி டிரஸ், கையில லட்டி, இடுப்புல ரிவால்வர். விளையாட்டா இருக்குமா உனக்கு? எந்த குட்டியாவது சைடு கொடுத்தா எங்க கவுந்துடுவானோன்னு ஏன் கவலை. சரி, என் பேச்ச விடு. என்ன கறி ஆக்கி இருக்க? கோழிக்கறி. அடியன் சக்களத்தை மசாலா நிறைய போட்டிருக்கியா? கண்ணுல தண்ணி வரதாட்டும் நிறைய போட்டிருக்கேன். அம்மம்மோ, என் பேரனுக்கு அந்த கறினா எவ்வளவு இஷ்டமோ. ஐயோ, அவரை பத்தி சொல்லாத பாட்டிமா. பாட்டிமா உறவதான பாட்டிமா? உன் பேரனை எப்படிதான் வளர்த்தியோ? கண்ணு இருக்கே ஆப்பிள் மாதிரி, வாய் இருக்கே கோவா மாதிரி. அப்பா என்ன அப்பப்ப நான் சவுண்ட் கொடுப்பேன். அப்பப்போன்னு உடனுக்குடனே சவுண்ட் கொடுக்கறியே? என்ன இன்னொரு விதமா கத்துனா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். கத்திட்டே இரு. எங்க கொண்டு போறீங்க? நான் சொன்னேன்ல, என் பேரனுக்கு கோழிக்கறினா பிடிக்குன்னு. நானே கொண்டு போய் ஜோரா என் கையாலே கொட்டுறேன். கொட்டிக்க ராஜு.
நீ எங்க நழுவுற? கோழிக்கறி திங்கிறதுக்கு. என்னை விட கோழிக்கறி முக்கியமா? அதோட ருசி எனக்கு தெரியும், ஆனா உன் விஷயம் தெரியாதுல்ல. நான் சொல்லவா? நார்த்தங்க ஊறுகாயாட்டம் புளிப்பா இருப்பேன், பாவக்காயாட்டம் பசப்பா இருப்பேன், காஞ்ச மிளகாயாட்டம் காரமா இருப்பேன், தீபாவளி ஸ்வீட் ஆட்டம் ஸ்வீட்டா இருப்பேன். மனுஷ பிளேன்ல இருந்து இறங்கினா நாம எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் சார்? ஹோம் மினிஸ்டரே அவரை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காருன்னா நாம என்ன செய்யறது சொல்லு? அவருக்காகவாவது செக்யூரிட்டி கொடுக்கணும்ல. வணக்கம் வணக்கம். பெரிய பண்ண ராமாமிர்தம். என்ன ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்க? பச்சா இருக்க. என்ன முதல் மாலை நீயே போடுற? பண்ண காரணம் இல்லாத இந்த கர்ணராஜையா எந்த வேலையும் செய்யறது இல்ல. இந்த மாலை போட்டது கூட காரணம் இருக்கு. இன்னைக்கு உன் பிறந்த நாளு. நான் பிறந்த நாளா? ஆனா அந்த பிறந்த நாள்ல நீ ரவுடி தலைவனா பிறந்த நாள். இந்த அறிவு உனக்கு எங்க இருந்து தான் வந்துச்சோ? அகத்திக்கீரை தின்னதுனால. நான் கீழே இருந்து எம்எல்ஏ எப்படியான? அகத்திக்கீரை தின்னதுனால. எம்எல்ஏல இருந்து ஓமோ எப்படியான? அகத்திக்கீரை தின்னதுனால. சார், ஹோமோனா அசிங்கமான வார்த்தை. ஹோம் மினிஸ்டர்னு சொல்லணும் சார். ஆமா, எங்க பார்த்தாலும் போலீஸ் கண்ணுல படுறாங்க. நம்ம ரவுடிங்க எல்லாம் எங்க மாறிட்டாங்க. அகத்திக்கீரை திங்கிறத விட்டாங்க மட பசங்க. உனக்கு தெரியாம இந்த கவர்மெண்ட் யாராவது ரவுடிங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கா? இல்லண்ணா, இவ்வளவு நாளா இல்லாம இப்போ ஒரு ரவுடி இன்ஸ்பெக்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இதுக்கு முந்தி நம்ம ரவுடிங்க நடந்த தெருவுல இப்போ ஒரு நாய் கூட போறதில்ல. எல்லாரையும் நியூ பஜார்ல சேர்த்து நியூ லைஃப் கொடுத்திருக்கான் அந்த ரவுடி இன்ஸ்பெக்டர். அவன் ரவுடி இன்ஸ்பெக்டர்னா நான் பெரிய பண்ண ராமாமிர்தம். எனக்கு ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எங்க இருக்கு அந்த நியூ பஜார்? அவங்கள மாத்திட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் கார்ல இருந்து இறங்குறத கண்டா அப்படியே நாய்களாட்டம் பாஞ்சிட்டு வர போறாங்க. ஹோமு சிஎம் பண்ற சக்தி ஏதோ இருக்கு போல இருக்கு இவங்கிட்ட. நீதானா இவங்கள மாத்தின அந்த இன்ஸ்பெக்டர்? நீதானா இவங்கள ரவுடிங்களாக்குன அந்த போக்கிரி? நான் போக்குறே இல்ல, பெரிய மனுஷன். கெட்டவங்க எல்லாம் பெரிய மனுஷன் பேரு வாங்குறதுனால சமூகம் சமாதியா மாறி போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், ரவுடிங்க ரகல பண்ணி தேசிய கொடிக்கு கீழே ரத்த வெள்ளம் ஓட வச்சா பயந்து கான்னு கத்தற காக்கா இல்ல இந்த காக்கி. பகை வந்தா பசி தூக்கத்தை கூட மறந்துடுவேன். குற்றவாளியை நான் தூக்கத்துல கூட மறக்க மாட்டேன். பார்த்துடுறேன். என்னடா பாக்குறது? போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்குறியா, சென்ட்ரல் ஜெயில பாக்குறியா? படவா போடா. அவன் நம்ம ஆளுங்களை என்ன விட்டு பிரிச்சா நான் என்ன செய்யணும்டா? அவன் ஆளுங்க அவனை விட்டு பிரிக்கணும்னா இந்த பதில நான் கொஸ்டின் பண்றதுக்கு முந்தியே சொல்லணும்டா. அந்த வேலையை நான் வரத்துக்கு முந்தியே செஞ்சிருக்கணும்டா. தம்பி ராக்கி, கோவிந்த், பிளேடால பாக்கெட் அடுக்கிறவன் கிட்ட பேசுற மாதிரி, பிளாக்ல டிக்கெட் விக்கிறவன்கிட்ட பேசுற மாதிரி நடு ரோட்ல என்ன நிறுத்தி வச்சு சவால் விடுறான்டா அந்த இன்ஸ்பெக்டர் ராஜு. இப்ப நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவன் வீட்டுல ரத்தச்சோறு ஆக்கணும்.
ரோட்ல இது என்ன அநியாயம்? மாஸ்டர், பாட்டியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சரி. கொண்டு போங்க. Thank you very much, Master. It's all right. பாட்டி. ஏய் பெரிய பண்ண ராமாமிர்தம். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இது என்னன்னு உனக்கு தெரியுதா? உனக்கும் ஓ தம்பிக்கும் ஓ அடியாளுங்களுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் பேப்பர்ஸ். அறிவாளியாச்சு நீ. அறிவாளி நான் இல்லைன்னா வேற எவன்டா அறிவாளி? பைத்தியக்காரா. பாக்கறேன்னு சவால் விட்ட நீ தைரியம் இருந்தா முகத்துல மீசை உள்ள எங்கிட்ட வரணும். கிளவி கிட்ட வந்தியே, நீ என்ன ஆம்பளனா? உன் தம்பியை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் செய்ய வச்ச, உன்னை சொசைட்டில இருந்து சஸ்பெண்ட் செய்ய. என்னடா கிழிக்கிறது? உன் முகமூடிய கிழிச்சுக்கிறியா? என்கிட்ட இருக்கிற ஒரு ரிகார்ட்ஸை கிழிச்சுக்கிறியா? இப்ப நான் சொல்றேன் கேளு. உன்னை ஜெயில வச்சு உன் கையில தட்ட கொடுக்கிற, உன்னை சோளக்களை திங்க வைக்கிற. சஸ்பென்ஷன் என்னடா? காலேஜ்ல ஒரு பொண்ணை டீஸ் பண்ண, அத பத்தி சொன்னா உன்னை கற்பழிச்சிருவேன்னு பயமுடுத்துன. அந்த பொண்ணு எஸ்ஐ கிட்ட உண்மையை சொல்லிடுச்சு. அதான். யாருடா அந்த பொண்ணு? அன்னைக்கு தாவணியை இழுத்தத்துக்கு என் மானத்தை வாங்கின, இன்னைக்கு உன்னை நிர்வாணமாக்குற. என்னடி செய்வ? கத்திக்கே போடு. கமான் மூவ் மூவ். என்ன திரும்புங்க. சீக்கிரம் வா. போலீஸ் போலீஸ் ஜீப் போடுங்க. யாருங்க? என்ன இது? ரைட் சைடு வீல்ல காத்து இறங்கி இருக்கு சார். சீக்கிரம். காத்து வரல சார். இரு, நான் உள்ள போய் ஸ்விட்ச் போடுறேன். காத்து வருது சார்.
மிஸ்டர் ராமராஜ், ஒரு லேடி கான்ஸ்டபிளை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா மக்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு யோசிங்க. நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை நான் காப்பாத்துறேன் சார். கனகா, சங்கீதம் தெரியுமா? தெரியுங்க. கையில லட்டி எடுத்துச்சுன்னா காரி பசங்களை காம்போடி பாட வச்சிரும். சம்பளம் 1800. நெக்ஸ்ட் மந்த் இன்கிரிமெண்ட் வரும். 2 வருஷத்துல ஏட்டாயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் நிச்சயமா ஜனாதிபதி கிட்ட கோல்ட் மெடல் வாங்கிடுவா. நீ கல்யாண பொண்ணு ஏந்திர கூடாது. உட்காரு. என்ன இன்னும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க கனகா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்க. என்ன தாமதம் எதுக்கு? புரோஹிதரே, முகூர்த்தம் வைங்க. ஐயோ, பிராந்தி கிடைக்கிட்டாலும் சவாரி பிடிக்கலாம்னா இங்கேயும் போட்டு சேட்டாவா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலாமா? என்ன நானே பினாத்திக்கிறேன். தாய் குளத்தோட மோத முடியுமா? அது என்ன வேர்க்கடலையா? சாப்பிடு சாப்பிடு. காந்தி கூட அதான் சாப்பிட்டாராம். என்னாச்சு சார்? நெஞ்சு வலிக்குது. ஹாஸ்பிடல் கொண்டு போட்டுமா? வேண்டாம், வீட்டுக்கு கொண்டு போ. அங்க மாத்திரை இருக்கு. நான் கட்டிக்க வேண்டிய பொண்ண கான்ஸ்டேபிளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே உன் ராமராஜ். அதனால அவன் கட்டிக்க வேண்டிய உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்களா? டே படுவா, கேர போட்டு போட்டு கல்லாட்டம் ஆயிடுச்சுடா இந்த கையே. வா வா வா. ஹலோ ராஜு, நான் ராணி பேசுறேன். ஹலோ ராஜு, டிராவலர்ஸ் பங்களால கனகாவோட பொண்ணு இருக்கு. சீக்கிரம் வந்துரு.
பக்கத்துல கனாவோட பாடி இருக்கு ராஜு. இப்ப என் தம்பி நரசிம்ம மெழுகுவத்தி ஊதுவான். என்னது நான் ஊத வேண்டியது நீ ஊதுற? இதுதான் உன் கடைசி பிறந்த நாள்டா. IPC 302 பிரகாரம் உன் தம்பிய தூக்கு மேடையில ஏத்துற. நீரு இந்த இன்ஸ்பெக்டர் ஹோம் மினிஸ்டர் நான் இங்க இருக்கேன். முதல்ல எனக்கு சல்யூட் அடிக்கணும்னு தெரியாதா? தெரியும் சார். ஆனா நீங்க ஒரு ரவுடி பக்கத்துல நிக்கிறீங்க. சல்யூட் அடிச்சா உங்களுக்கு அடிச்சேனா ரவுடி கடிச்சேனான்னு தெரியாதுன்னுதான். இந்த எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேலும் ஹோமம் சிச்சி ஹோமம். ஆனாலும் காரணம் என்னன்னு சொல்லாம என் நண்பனை ரவுடின்னு சொல்றியா? என்ன இப்போ இந்த நரசிம்மனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னென்ன காரணம் தேவையோ எல்லாம் அங்க சொல்ல வைக்கிறேன். நில்ல. ஹோம் மினிஸ்டர் நான் சொல்றேன், அவனை விட்டுடு. மாட்டேன். விடாட்டி போன உன் இன்ஸ்பெக்டர் பதவி போயிடும். அது போறதுக்கு பணத்தால வாங்கின பதவி இல்ல, திறமையால வாங்கினது. சிவா, முதல்ல அந்த பையனை மட்டும் விடாம போனா நீ ஸ்டேஷன் போறதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன் முன்னால உன்னை அகத்திக்கிற வைக்கிற. அடி அப்பாவை புடிச்சுக்கிட்டு சடுகுடாடுறியா சடுகுடு. அப்பாவியா? அப்படி நீங்க இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க, அவனை விட்டுடுறேன். அம்மா, போலீஸ் என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குற நீ. நான் ஏன் போடுறேன்? அகத்திக்கிறதுங்கிறவனா? நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னவன். விடு விடு என்ன விடு. இன்ஸ்பெக்டர், என் தம்பி மேல கை வைக்கிறியா? குறுக்க வந்தா ஓ மேலையும் இந்த கைய வைப்பேன். இந்த பெரிய பண்ண ராமாமிர்தத்துக்கு ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சீக்கிரம் உன்னையும் உட்கார வைக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில. வாடா. அண்ணா அண்ணா. இன்ஸ்பெக்டர், என் தம்பியை விடலைன்னா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ரவுடிக்கு இங்க நாக்காளி இல்ல, லாக்அப் மட்டும்தான் இருக்கு. என்ன உட்கார சொல்ல மாட்டியா? நீ நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம செய்யறேன். மீச முளைச்ச ஆம்பளனா, இடுப்புல அரணா கயிறு கட்டணும். என் பேரு பெரிய பண்ண ராமாமிர்தம். ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஆத்திரம் வந்தா துள்ளுவேன், எனக்கு ஆத்திரம் வந்தா எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவேன். மூஞ்சில் அடிச்சேன்னா உன் வாயில இருக்கிற 32 பல்லும் சிதறி போயிடும். உன்னை சுட்டு பொசிக்கிறேன். யூனிஃபார்ம்ல உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மேல துப்பாக்கி குறி வச்சதுக்கு IPC 307 படி உன்னையும் உள்ள தள்ளிடுவேன். உன் தம்பி கை கால ஒடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். என் தம்பி நீ அடிப்பியா? நான் அடிச்சா என் கௌரவம் குறைஞ்சு போயிடும். அன்னைக்கு வெள்ளக்காரங்களை நடுநடுங்க வச்ச கட்டபொம்மன் இன்னைக்கு கொள்ளக்காரங்களை நடுங்க வைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமராஜா பிறந்திருக்கா. மிஸ்டர் பெரிய பண்ணை ராமாமிர்தம். ஸ்டேஷன் ஒண்ணுதுன்னு துள்றியா? ஸ்டேஷனை விட்டு வெளியே போவோமா? ரெடி? உடம்புல காக்கி துணி இருந்தா தானா இன்ஸ்பெக்டர், இல்லாட்டி போனா ஒன்ன மிஞ்சின ரவுடிடானா. கமான், எந்த இடத்துக்கு போய் அடிச்சுக்கலாம்? மவுண்ட் ரோட், லாஸ், ஸ்ரீநகர், சொல்லு. ஐயோ அம்மா வராதுடா. ஓ அண்ணன் இங்க இருக்கான், அண்ணான்னு கத்து. என் தம்பிய பொம்பளைகளை விட்டு அடிக்க வைக்கிறியா? பெண்கள் வாழ்க்கையோட விளையாடுனா இப்ப அவங்க லட்டிங்க அவன் உடம்போட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகே, என் தம்பி அநியாயமா கைது செஞ்சதுக்கு டெல்லிக்கு போய் லாயரை கொண்டாந்து உன்னை என்ன செய்யறேன் பார். வேண்டாம், சொல்லிடுறேன்.
ஜோதியையும் கனகாவையும் நான் தான் கற்பழிச்சு சாவடிச்சேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சொல்லிட்டான். டெல்லிக்கு போறியா? லாயரை கொண்டு வரியா? டேய், ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளை கற்பழிச்சு கொன்னவன டெல்லி இல்ல ஃபாரின்ல இருந்து லாயரை கொண்டாந்தாலும் விடவே மாட்டேன். குட் மார்னிங். என்ன? அதான் உங்க லேடி கான்ஸ்டபிள் போனா எங்க இருக்குன்னு காமிச்சு ஹெல்ப் பண்ண இல்லையா? கவர்மெண்ட் மெடல் கொடுக்கும். எனக்கு இருக்கு அந்த பித்தளை வில்ல. என்கிட்டே இருக்கு பவுன்னு வில்ல. இன்னும் கோவம் எதுக்கு வாத்தியாரே? அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லையா? அப்பாடா 10% குறைஞ்சிருச்சு. வாத்தியார் வாத்தியாரே, கவர்மெண்ட்ல கொடுக்கறது எனக்கு வேண்டாம். நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். என்ன வேணும்? கேக்குறது சரியா? சரிங்க வேண்டாம், பாட்டிமா கிட்ட கேக்குறேன். பாட்டிமா பாட்டிமா, என்னடி உங்ககிட்ட புளியங்க இருக்கா? இல்ல மாவடு. இப்ப அது காய்க்கிற காலமும் இல்ல, எனக்கு அதை திங்கிற வயசும் இல்ல. உனக்கு இல்ல எனக்கு. புளிப்பா இருக்கிறது ஏதாவது கூட திங்கணும் போல இருக்கு. புளிப்பா இருக்கிறது திங்கணும் போல இருக்கா? ஆமா பாட்டிமா, கொஞ்சம் தள்ளு. விடிஞ்சதுல இருந்து ஒரே வாந்தி. அம்மா வாந்தியா? சின்ன சின்ன காலு வயித்துல உதைக்குது, சின்ன சின்ன கைங்க என் வயித்துல பிராண்டுது. அடி பாவி, எல்லாம் பேரனோட விளையாட்டு பாட்டிமா. பேச்சளவுலதான் இருக்கு போல இருக்குன்னு நினைச்சேன். விளையாட வேற ஆரம்பிச்சுட்டானா? பாட்டிமா 3 மாசமா முழாது இருக்கேன். ஓ பெரிய மனுஷா, அதுக்குள்ள நீ வந்துட்டியா? பாட்டிமா கிட்ட லட்டியால் அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சிடுவேன். உனக்கு 3 மாசமா? அப்படி இல்ல, கனவுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதாட்டும் எனக்கு 3 மாசம் நிறைஞ்சதாட்டும் தோணுச்சு. பாட்டிமா கிட்ட கனவு அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஓ பெரிய மனுஷா, இரு இரு, எங்க விட்டுட்டு போற? நான் கேட்டத மரியாதையா தந்துட்டு போ. நீ ஸ்டேஷன்ல கேட்கலையே? இங்க உன்ன கேக்குறேன். என்னடி அது? கேளு, என் பேரன் கேட்டதை தந்துடுவான். நிஜமா தருவாரா? தர்றேன், கேளு. எனக்கு ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு, சென்டர்ல ஒண்ணு, மொத்தம் சேர்த்து 3 முத்தம் கொடுத்துடு. ஒரே வாட்டி 3ன்னா நடக்காதடி. கச்சக்குன்னு ஒண்ணு தருவான், பாட்டி வாங்கிக்க. மறைஞ்சிருந்து பாக்குறேன். ராஜு ராஜு. என்கிட்ட மாசம் ₹1,00,000 வாங்குற ரவுடிங்க இருக்காங்க, மாசம் 2 லட்சம் வாங்குற லாயருங்க இருக்காங்க, மாசம் 5 லட்சம் வாங்குற எம்டிங்க இருக்காங்க. என் வருமானத்துல 50% வாங்குற இந்த ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. இத்தனை பேர் இருந்தோம் என் தம்பியை காப்பாத்தாம போயிட்டீங்க. நீங்களா எதுக்காக இருக்கீங்க? என் தம்பி எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். பாரு, என்னது? அந்த இன்ஸ்பெக்டரோட தலையை வெட்டி என் தம்பியை விடுவிச்சுக்கிறேன். இந்த பெரிய பொண்ணு ராமாமிர்தம், என் பேச்ச கேளு. தேவையில்லை. நான் ஆத்திரப்பட்டா நீங்களா அழிஞ்சு போயிடுவீங்க. அடங்கொப்பம் அவன, இது தப்பு, வசமா மாட்டிக்குவையா. அகத்திக்கீரை திங்கிற மூளையோட பேச்ச கேட்டு கேட்டு இது வேற நான் அழிஞ்சிட்டேன். சிக்கன் பிரியாணி திங்கிற மூளையோட வேலை செய்யறேன். இந்த செருப்படுத்தடி சும்மா இருக்கேன். அகத்திக்கீரை மட்டும் இன்சல்ட் பண்ணாத. அகத்திக்கீரை திங்கிற மூளையால அறிவாட வேலை செஞ்சுட்டேன். நமக்கு வேண்டிய எஸ்பிய அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த எஸ்ஐ எந்த நியூ பஜார்ல ரவுடிங்களுக்கு பொது வாழ்க்கை கொடுத்தானோ அதே நியூ பஜார்ல அதே ரவுடிங்களோட ஸ்மக்லிங் செய்யறான்னு நம்ம எஸ்பி நிரூபிச்சிருவான். அதோட ராமராஜ டிஸ்மிஸ் செஞ்சு உன் தம்பி விடுதலை பண்ணிடுவான்.
எல்லாரையும் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? கம் டு தி போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு இங்கேயே பதில் வேணும். யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ் இன்ஸ்பெக்டர். பதில் சொல்லாம இங்க இருந்து நகர முடியாது. யூ எஸ்பி கைய பிடிக்கிறியா? தப்பு செஞ்சா முதலமைச்சர் சட்டை கூட பிடிப்பேன். மிஸ்டர் ராமராஜ், என்ன இதெல்லாம்? சார், நியூ பஜார்ல என் பேச்ச கேட்டு மனசு மாறின ரவுடிங்க இப்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா இந்த எஸ்பி சார் அவங்களை இன்னும் குற்றவாளியாவே நினைக்கிறாரு. எஸ், எனக்கு நல்லா தெரியும் அவங்கள. அவங்க கள்ளக்கடத்தல்காரங்க, தேடுங்க. நிரூபிச்சு காட்டுறீங்களா? காமிக்கிறேன். பாருங்க சார், இதெல்லாம் கடத்தல் சாமாங்க. அவங்க கடத்தல்காரங்க. நான் இந்த இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகப்படுறேன். அவங்களை இந்த வியாபாரம் செய்ய விட்டதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு கேளுங்க. மிஸ்டர் எஸ்பி, உடம்புல யூனிஃபார்மும் தோள் மேல ஸ்டார்ஸும் இல்லாம இருந்தா உங்களை பின்னிடுவேன். ஒரு சபார்டினேட் என்ன இன்சல்ட்டிங்கா பேசுறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா சார்? மிஸ்டர் எஸ்பி, ராமராஜ் சின்சியர் ஆபீசர். உங்க 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வந்துச்சுன்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அந்த டிஐஜியோட உதவி இருக்கிற வரைக்கும் ராமராஜனை அசைக்க முடியாது. தம்பி, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான்வெஜ். அது அங்க அடிச்ச பட்டுன்னு ஐபிஎஸ் பேட்ச குத்திக்கிட்டு அலைஞ்சா போதாது. அப்பப்ப அகத்திக்கீரையும் தின்னுட்டு இருக்கணும். இல்ல அடிப்பட மூளை வேலை செய்யாது. கர்ணம், இனி கீரை விஷயத்தை எடுத்தீனா உன் கைய கால வாங்கிடுவேன். இந்த எஸ்பி என்னமோ பண்ணி கிழிச்சிருவான்னு ஒண்ணும் புடுங்க முடியல. என் தம்பி வெளியே வராட்டி போனா நீ மந்திரி சபையில இருந்து வெளியே வந்துருவ. ஐயோ, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் உன் வாயில சொல்லாத. பாரு ராமாமிர்தம், போலீஸோட சித்திரவதையை பொறுக்காம தானா செய்யாத அந்த குத்தத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு உன் தம்பி கோர்ட்ல சொன்னான்னு வச்சுக்க, தண்டனை இருக்காதுல்ல. அப்ரூவரா மாறின ராக்கி சாட்சி சொன்னா உங்க தம்பிக்கு மரண தண்டனை கிடைக்கும். கோர்ட்டுக்கு ராக்கிய அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிக்கிட்டு போனாதானே? ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அதுல இருந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற? அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், சரியா? பாப்பா
வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு பரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த ட்ரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா போறியா? பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி கூப்பிட்டா மன்னிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கல. உங்க புள்ளன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கிரிஜாவுக்கு அண்ணன் ஆயிடுவேன். ஒண்ணும் வேண்டாம் போ. என் புள்ள அடுத்தவங்களுக்காக உயிரை கொடுக்கிறவனை தவிர உன்ன மாதிரி உயிரை எடுக்கிறவன் இல்ல. அவனை நீயும் ஒண்ணாயிடுவீங்களா? நினைவு தெரியறதுக்கு முந்தைய அம்மாவை எழுந்துட்டேன். அது கடவுள் செஞ்ச வேலை. கடவுளுக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால மனித உயிரை எடுக்கலாம். ஆனா உங்க வீட்டு வேலை கணிக்கிற உரிமை மனிதனான எனக்கு இல்லம்மா. அதனால குற்றவாளியா உங்க முன்னால நிக்கிறேன். எங்களுக்கு அன்னதானம் வேண்டாம். அடுத்தவங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறது தானமாகாதுமா. உன் கையால கொண்டு வந்தது அமிர்தம்னாலும் எங்களுக்கு விஷயம் மாதிரிதான். நில்லு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. நடந்ததுல ஓன் தப்பு ஒண்ணு இல்லைங்கிறதுனால என் மனசாட்சிப்படி இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கிறதுக்கு இல்ல. அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஒரு கொலகாரனா பாக்குறாங்க. நான் உன்ன ஒரு சின்சியர் ஆபீசரா பாக்குறேன். மனசாந்தி இல்லாம எப்படி சார் டியூட்டி செய்யறது? நீ சமாதானம் அடையலன்னா உன் மனசாந்தி எப்படி இருந்தாலும் ஊர்ல அமைதியே இருக்காது. டியூட்டில நான் வெளியே போனா இந்த கை தர்மத்தை காப்பாத்தும்னு நினைக்காம ரத்தத்தால நினைஞ்ச ஒரு கொலகாரனோட கையை நினைக்கிறாங்க. ராமராஜ், என் மேல மதிப்பும் மரியாதையும் உனக்கு இருந்தா நடந்ததை மறந்துட்டு கான்ஸ்டபிள் கனகாவை பத்தி நீ நல்லா யோசி. அவ ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா அந்த ராக்கி ராஸ்கலை பிடிச்சு அந்த நரசிம்மனை தூக்கு மேடை ஏத்தணும். நெக்ஸ்ட். 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 பார்வதியம்மா, ஓ பார்வதியம்மா, பார்வதியம்மா, ஓ பார்வதியம்மா. யாரது? வாத்தியாரையா, ஐயோ வாத்தியாரையா, இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே வாத்தியாரையா. ஏன் கண்ணால இந்த காட்சியை பார்க்க வேண்டி வரும் நினைக்கவே இல்லையே. யாருமா நீ? என்ன என்ன அடையாளம் தெரியலையா ஆண்டி? சின்ன வயசுல நான் படிக்க மாட்டேன் எழுத மாட்டேன்னு சொன்ன மண்டுன்னு மணிமணிமணியே திட்டுவீங்களா ஆண்டி? எனக்கு நினைவில்லம்மா. அது எப்படி நினைவு வரும் ஆண்டி? அப்பெல்லாம் மூக்கு சளியோட பரட்டு சளியோட நல்ல சாணி மூஞ்சோட இருந்தேன். இப்ப கொஞ்சம் ஸ்டைலா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ வாத்தியார் தேவையில படிச்சு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு சந்தோஷம் வேண்டாம் ஆண்டி. ஒரு பக்கம் வாத்தியார் போயிட்டாரேன்னு வேதனை, இன்னொரு பக்கம் வாத்தியார் குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனை. பாப்பா ஃபேஸ பாருங்க, வயசுல குடல் எல்லாம் நல்லா காஞ்சி சுருங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி அழுதா வாத்தியாரோட ஆத்மா சாந்தி அடையாது. நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மான்னு வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு. அவர் பொண்ணு இப்படி பட்னியா கடந்தா இந்த பொண்ணு சும்மா இருக்க முடியாது. நீங்க இது சாப்பிடுங்க ஆண்டி. இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல என்ன உண்ணாவிரதம் இருக்க சொல்றீங்களா? பசி பட்னி இருக்கிறவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. சாப்பிடுமா. இந்த நீ சாப்பிடாட்டி போனா வாத்தியார் மேல ஆன. சாப்பிடு.
நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கண்ணு தரவாதியாரே. பெரிய மனுஷா ஆண்டி கண்ணீரை தொடச்சிட்டேன், கிரிஜாவை சாப்பிட வச்சுட்டேன். இன்னும் ஃபீலிங் விட மாட்டேங்கிறியே. எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இது ஒரு நாள்ல போற வேதனை இல்ல. எந்த நேரமும் அவங்க நினைவு தானா? உன்னை நினைச்சு வேதனைப்படுறவ இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கா. நீயா? என் இதையும் வேணா பாரு, ஹார்ன் அடிக்கிறதாட்டம் எப்படி அடிச்சுக்குதுன்னு. லேப்டாப் லேப்டாப். இந்த தாலியை பாரு எவ்வளவு பரிதாபமா பாக்குதுன்னு. எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு தெரியாத ரெடியா வச்சிருக்கேன். உனக்கு மூடு எப்போ வருதோ, என் கழுத்துல 3 முடிச்சு எப்ப போடுவியோ. உன் விஷயத்தை அப்புறம் பாக்குறேன். கையில லட்டி இருக்குன்னு காட்டுறதோ, இடுப்புல ரிவால்வர் இருக்கிறது நீட்டுறதோ நீ விட்டுடு. அந்த 2 கையாலையும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கியா பெரிய மனுஷன்? இன்னும் புரியல? அந்த 2 கையாலையும் தாலி கட்டியா ஆம்பளை? அப்பா, அந்த கையில அப்படி என்னதான் இருக்கும்? அப்பா, நரம்பு ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. என்னது பாடி இப்படி ஷேக்கிங் ஆயிடுச்சு? ஐயோ என்னது? உன் பிரியாணி மூளையோட பிளான் பண்ண போறதா சொன்னேன். அந்த இன்ஸ்பெக்டர் மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு உன் தொடைய தட்டிக்கிட்ட. சிக்கு 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 சிக்கு. உன் தம்பிய பெயில வெளியே கொண்டாந்துட்டேன்னு குரங்கு மாதிரி குதிச்ச. இப்ப என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகல, ராக்கி பைய ஓட்டம் பிடிச்சிட்டான். மாடாட்டம் வைக்கல மேல்ற பழைய விஷயத்தை நீ சொல்லாத. அந்த இன்ஸ்பெக்டர் ராஜுவை எப்படி சிக்க வைக்கிறது சொல்லு. ஒரு விடிய காலையில முருங்கீரை தின்ட்டு வந்திருக்கேன். அவனை க்ளோஸ் பண்ற ஐடியா சொல்ற கேளு. என்னாச்சுடா உங்க எல்லாருக்கும்? எதுக்காக என்ன பாய்காட் பண்றீங்க? சோஷியல் பாய்காட். வை? ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண விஷயத்துக்காக இப்படி கொதிக்குதே உன் கோவம். மாஸ்டர் செத்து போனப்ப என்னாச்சுடா? கொன்னது உன் அண்ணங்கிறதுனால அழுதாபம் இல்லையா? சுட்டது உன் அண்ணங்கிறத மறந்துட்டு இன்ஸ்பெக்டர் ராஜினாமா செய்யணும்னு புரட்சி பண்ணு. உன் பின்னால நாங்க இருக்கோம். நீ போராட்டம் நடத்தணும், நீ புரட்சி பண்ணணும். பட்டினியால தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாஸ்டரோட தாயையும் தங்கையும் நினைவுபடுத்திக்க. இன்னைக்கே நான் அதை தொடங்குறேன். இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே. ஸ்டாப் இட். நில்லுங்க. ஏய் யோ, நீ ராமராஜ் தம்பி இல்ல? டியூட்டில இருக்கிறப்போ அவர் மாதிரி எனக்கும் பந்த பாசம் நினைவுக்கு வராது சார். அநியாயமா எங்க மாஸ்டர் சாவடிச்ச இன்ஸ்பெக்டர் ராமராஜ டிஸ்மிஸ் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆணையிடுற அதிகாரம் யாருக்கும் இல்ல. மக்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட்டை வீழ்த்துற சக்தி, காப்பாத்துற சக்தி மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவுல அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. பெருசாதம் தெரிஞ்ச உனக்கு மாஸ்டர் எப்படி சத்து போனாருங்கிற சரித்திரம் தெரியாதா? நீதி நியாயம் தெரிஞ்ச தாய் வயித்துல பிறந்தானா அநியாயத்தை ஆதரிக்கிறதா? அதே தாய் வயித்துல உன்னை விட 4 வருஷம் முந்தி பிறந்தவன்டானா? நியாய அநியாயத்தை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க அண்ணன் தம்பி வரவ அண்ணன் தம்பிங்க மத்தியில வந்தா பட்ட கிளம்பிடும் ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்தா போலீஸுங்க பழப்பு போயிடும் ஜாக்கிரதை. இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைய போலீஸ் ஆகலாம்டா. இந்த உண்மை தெரியாது. நீ சுட்டது உண்மை, மாஸ்டர் செத்து போனது உண்மை. டியூட்டிக்கும் கிரைமுக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து கத்தனா காக்கி ட்ரெஸ் விட்டுட்டு ஓடி போடுவேன் நினைச்சியா? டேய், அவன் அனாவசியமா அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாமே ராமராஜ் மேல இருக்கிற யூனிஃபார்ம் பலவந்தமா எடுத்துருவோம். வாங்க. நியாயம் கேட்கறதுக்கு வந்தா லட்டி சாட் செய்றீங்களா? உங்க ஆபீஸ் எதிரிலே சாகர வரையில உண்ணாவிரதம் இருக்கிறேன்.
என்ன பாட்டி ஃபுட் செட்டப் போட வந்திருக்க? உன்னை செருப்பால அடிக்கணும்னு என் கை துடிக்குது. ஏய், என்னடா என் பிள்ளைங்களுக்கு நடுவுல செவரு வைக்கிறியடா பாவி பயல. சின்னையா, உன் காயத்து மேல வெண்ண பூசின அந்த கை மர்டர் பண்ணிச்சேங்கிறிய. சாதத்துல மோர் ஊத்தி சாப்பிட்டா நம்ம வயிறு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ஆனா ரத்தத்தை ஊத்தி தின்னாதான் இவனுங்க கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். தம்பி, என் பேச்சு கேட்டு விரதத்தை விட்டுட்டு சாப்பிடியா? பாட்டி, அண்ணனால எங்க மாஸ்டர் செத்து போனாருங்கிறது உண்மை. நான் சாப்பிட்டு உயிர் வாழணும்னா அண்ணன் மேல இருக்கிற காக்கி யூனிஃபார்மை கழட்ட சொல்லு. உண்ணாவிரதத்தை நிறுத்த வந்தியா பாட்டி? உன் மனசுல உள்ள பாசம், உன் கையில உள்ள சோறு இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்திடாது. கைய பிடிச்சு நீ நடக்க கத்து கொடுத்த உன் தம்பி கல்லறைய நோக்கி அடி வைக்கிற ஐயா, அவனை காப்பாத்து. பாசத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட சொல்றியா? தலையில இருந்து தொப்பி எடுத்த மறு நிமிஷமே என் பேரு போலீஸ் இல்ல, கொலகாரன். ஆகாரம் இல்லாத தம்பிக்காக இந்த அண்ணனை தூக்கு மேல ஏற சொல்றியா? சட்டப்படி தூக்கு மேல ஏற வேண்டிய அந்த கொடியவனை, அந்த அயோக்கியனை, அந்த பாஸ்டர்ட விட்டுட சொல்றியா? எப்படி சொல்லு? என்னப்பா ராமாமிர்தம்? எந்த கீரை சாப்பிட்டு வந்து சொன்ன அந்த உண்ணாவிரதம் ஐடியாவை? முருங்கீரை. உங்க முருங்கைக்கீரை ஐடியா சாக்கடையில கரைஞ்சிருச்சு. சக்சஸ் தானே ராஜா? என்ன சக்சஸ் சார்? மண்ணாங்கட்டி சக்சஸ். தம்பி செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உத்தியோகத்தை விட மாட்டேங்கிறான் ராமராஜ். எஸ்பி, நீ சைலண்ட் ஆகட்டி போனா நான் வயலண்ட் ஆக வேண்டி வந்துரும். நான் ஒன்னும் பைத்தியக்கார பையன் இல்ல. அடே, காம சோமா இல்ல, ஓமு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. தீக்குச்சிய அங்க இழுத்தேன்னா இன்னொரு இடத்துல எரியும்னு. யாரப்பா நீங்க? மாஸ்டரோட ஸ்டூடண்ட்ஸ்மா. எதுக்குடா அழுவுற? மாஸ்டருக்காக போலீஸ் கிட்ட சமய அடி வாங்கினா அதுதானே? அப்படி என்னப்பா? லட்டி அடி வாங்கினாலும் லாக்அப் சாவு நடந்தாலும் நம்ம மாஸ்டரை பிரேதமாக்கின அந்த இன்ஸ்பெக்டரை உத்தியோகத்திலிருந்து நீக்கிற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். செத்து போன மாஸ்டரோட தாய்க்கும் தங்கைக்கும் இல்லாத வேதனை நமக்கு எதுக்குன்னு ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் பின்வாங்குறாங்கண்ணா. அவங்கள நம்மோட சேர்ந்து போராடணும்னா அம்மாவும் சாகுவரையில உண்ணாவிரதம் இருந்தா சரியாயிடும். ஒத்துக்கோங்கம்மா, வாங்கம்மா. வேண்டாம்பா, இதனால செத்து போன என் புள்ள திரும்பி வர போறதில்ல. தப்பு செஞ்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனை கிடைக்கலம்மா. மேல பகவான் இருக்காரு, அந்த தண்டனையை அவரே கொடுப்பாரு. இல்லம்மா, நீங்க வந்து எங்க பந்தல்ல உட்கார்ந்தாதான் எங்க போராட்டத்துக்கு பலம் வரும். மன்னிச்சிடுப்பா, பாழ அரசியல்ல எங்களை இழுக்காதீங்க. அது இல்லம்மா, எங்களை விட்டுருங்க. நான் சொல்றது. நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏய் கிழவி, மரியாதையா பந்தலுக்கு வரப்போறியா இல்லையா? என் பேச்சை கேட்காட்டி போனா மானபங்கப்படுத்திடுவோம்.
என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளைய சாவடிச்சேங்கிற கோபத்துல உன் மேல அருவாமனைய வீசல, அந்த ரவுடிய அடிக்க போய். அன்னைக்கு ரவுடிய சுட போய் குறி தவறுன என் துப்பாக்கிக்கும், இன்னைக்கு ரவுடி அடிக்க போய் கை தவறுன உங்க அருவாமனைக்கும் வித்தியாசம் இல்லம்மா. உங்க அண்ணனை வேலையில இருந்து நீக்கிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சோம். ஏய், என்ன எங்க எங்க என்ன இதெல்லாம்? நீயும் என் தம்பியும் சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். வா 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 வா. ஏய் ஏய், ஏய் தண்ணி. ஐயோ. ஜோடியா குளத்துல குளிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன். வா. ஏய் இரு இரு, இது பொது இடம், புண்ணிய தீர்த்தம். பாவாடை ஜாக்கெட் தான் எனக்கு இருக்குது ஐயா. சேலைய அவுத்துட்டா உனக்கு பாவாடை ஜாக்கெட் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி அறுப்பியே. குட்டு வர்றியா? வர்றதுதானே இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி அமைக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டிய தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டிய தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டிட்டு பேசுறா? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டமா? காசுடியா, சீக்கிரம் வீட்டு போடும். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? வாடி. கருப்பா இருந்தாலும் கட்டளை இடிமி. ஓடி குடிக்காத, போதை தெரிஞ்சிடும். அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் அது சொன்னா கேளுடா. டேய் டேய் ஐயோ ஐயோ. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ராக்கிய போட்டோவை எல்லா பேப்பர்லயும் போட சொல்லுங்க. எல்லா பஸ்லயும் அவன் போஸ்டர் ஒட்ட சொல்லுங்க. அவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ₹1,00,000 பரிசுன்னு டிஏஜி சார் சொல்லிருக்காரு. ஹலோ, நான் ராக்கி பேசுறேன். ராக்கி, இப்ப நீ எங்க இருந்து பேசுற? பீச் ரோட்ல பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து. நீ அங்கே இரு, நான் உடனே வந்து உன்னை அழைச்சுக்கிறேன். எங்கடா? போய் ராக்கி அழைச்சிட்டு வரேனா? அவனை இங்க அழைச்சிட்டு வரியா? அவன் உயிரோட இருந்தா உன்ன உயிரோட போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வேண்டாம். இப்ப என்ன செய்யறதுன்னா? நீ வாயை மூடிக்கிட்டு அந்த பப்ளிக் டெலிபோன் பூத் அவனுக்கு பச்சை பாடையா மாத்திடுறேன். என்னங்க போன் பண்ணோம், கொஞ்சம் வெளியே வரீங்களா? Oh my God. இவன் ராக்கி. ராமாமிர்தம் தம்பி நரசிம்மனை தூக்கு மேடை ஏத்துற பயங்கர கேஸ்ல சாட்சி இல்லாம போயிடுச்சு. இவன் ராக்கி இல்ல. உனக்கு யார் சொன்னது? எவிடன்ஸ். முட்டாளக்க பார்க்காத, அவன் ராக்கி தான். செத்து போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தி எனக்கு போன் பண்ணா, அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன சொன்னா? நான் அப்ரூவரா மாறிடுறேன், சரண்டர் ஆவறேன்னு சொன்னான்.
சரண்டர் ஆக போறவன் ஸ்டேஷனுக்கு வராம உங்களை டெலிபோன் பூத் கிட்ட வர சொன்னானா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்ற இடம் இல்ல சார் இது. உங்ககிட்ட நான் விளையாடல. மிஸ்டர் ராமராஜ், அவன் ராக்கி இல்லைங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவன் ஜெயில இருந்தப்ப ரிப்போர்ட். பாடியே அடையாளம் தெரியாத அளவுக்கு செஞ்சு போயிடுச்சு. ரிப்போர்ட் உன்னை சப்போர்ட் பண்ணிடுமா? யாரு நீங்க? செத்து போனது என் புருஷன் தாங்க. ஓம் புருஷன் தான் நீ எப்படி சொல்ற? 20 வருஷம் என்னோட குடும்பம் நடத்தின என் புருஷனை எனக்கு அடையாளம் தெரியாதுங்களா? இப்ப என்ன சொல்றீங்க எஸ்பி சார்? ராமாமிர்தம் தம்பி நரசிம்மனை தூக்கு மேடை ஏத்துற பெரிய கேஸ்ல எவிடன்ஸ் போகல. அந்த ராக்கி இப்ப உயிரோட இருக்கான். அவனுக்கு பேக் யாரு, ஃப்ரண்ட் யாரு, சைடு யாரு எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க பாடிங்களோட கபடி விளையாட போறேன்னா. லிசன் டு மீ. நீங்க எஸ்பிங்கிறதுனால நீங்க நினைச்சதுதான் கரெக்ட்னு பிடிவாதமா வாதிக்கிறது சரியில்லை. சாரி சார். ஆல் ரைட், யூ கேன் கோ. ராமராஜ், நீங்க எனக்கு கை கொடுக்கணுங்கிறது என் ஆசை இல்ல சார். உங்க பையன் கைய என் தங்கச்சி கையோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க, வாழத்தாரங்க வைங்க. தாம்பூல தட்டுங்க வைங்க. புரோகிதரே, நீங்க உட்காருங்க. பேஷ், உட்கார்ட்ட. என்னப்பா இதெல்லாம்? அந்த புள்ள விட்டு போன கடமையை இந்த புள்ள நிறைவேற்றுறமா? இன்னும் புரியலையா ஆண்டி? இந்த பொண்ணு மேரேஜ் ஆனாதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு பெரிய சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்காரு உங்க புள்ள. என்ன அப்படியே நிக்கிற? வா வா வா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க. மாப்பிள்ள டிஏஜி சார் பையம்மா. உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பொண்ணு பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க வீட்டு சொந்த புள்ள ஆகாமலே சுதந்திரத்தோட இந்த முடிவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? என் சொந்த புள்ள உயிரோட இருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வருவானோ என்னமோ. ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ? வணக்கம் சார், உள்ள வாங்க. வாங்க. இவங்க அம்மா. உட்காருங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. என்னம்மா, உங்க ராமராஜ் எல்லா விஷயமும் சொன்னால? உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வீட்டுல ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துடுச்சுமா. அதனால அண்ணனா ராமராஜும் மாப்பிள்ளையா என் பையனும் இந்த வீட்டுக்கு உறவுக்காரங்களா ஆயிட்டாங்க. கல்யாண பொண்ணு கூட கொண்டு வந்துட்டேன். நீங்க உட்காருமா. என்ன புரோகிதரே இன்னும் கொடைறீங்க? எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. தேடுங்க. மார்ச் 25ஆம் தேதி பிரமாதமான முகூர்த்தம் இருக்கிறது. இல்லாட்டி போனா வரன் ராமராஜுக்கு. ராமராஜனாங்க? நீங்க முகூர்த்தம் குறிக்கிறது யாருக்கு? பையன் பேரு ராமராஜ், பொண்ணு பேரு ஆட்டோராணின்னு சொன்னாலே. யார் சொன்னது? இவதான் சொன்னா. அதான் 2 சீட்டையும் கொடுத்தேன். அதுல நாம சீனியர் இல்லையா, அதனால முதல்ல நமக்கு. புரோகிதரே, முதல்ல அந்த 2வது சீட்ல இருக்கிறவங்களுக்கு முகூர்த்தம் வைங்க. அம்பி, மணமகள் சார்பா நீ இந்த தாம்பூலத்தை டிஐஜிக்கு கொடுத்துடு. குடும்பா ராஜு. பெட்ரோல் ஊத்திட்டா, ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். என் தம்பி தான் கரெக்ட். இன்னும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்களே, டாப் கியர் எப்ப போடுவாங்க? அப்பா, கண்டு எடுக்கலாம். கண்ணா என்ன நினைக்கிறியா? என்ன நீ வாய் மூடு. என்ன வேலை செய்யற நீ? இதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நம்ம சம்பிரதாயம். சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலான்னு தான். உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் நான் நிறைய பார்த்துட்டேன். வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா சிருஷ்டி நின்னு போயிடுயா பெரிய மனுஷா. டாப் கியர் போட்டா நினைக்கிறேன். என்ன பார்த்துட்டு வரேன். இரியா. ஏய், டாப் கியர் போட்டாயா? என்ன பார்க்க விடு. இரு, இப்போ நான் போடுறேன். ராமாமிர்தம் சார், என்னால நம்பவே முடியல. அந்த ராக்கி செத்ததை என் கண்ணாலேயே பார்த்தேன். செத்தது ராக்கி நான் இல்லன்னு ராமராஜ் எதுக்கு சொல்லணும்? ஒண்ணு சாவடிக்கிறதுக்கு. கேஸ தாறுமாறாக்கி நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறான் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ். நோ, அந்த ராக்கி ராஸ்கல் நிச்சயமா செத்து போயிட்டான். எதுக்கு சார் இந்த கோபம்? ராக்கி தான் செத்துட்டாங்க. உயிரோட இருக்கான். இந்த போன் பண்ணுனது அவனா? இந்த ரெட் போன் நம்பர் இவனுக்கும் எனக்கும் அந்த ராக்கிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது.
ஹலோ, ராமாமிர்தத்துக்கிட்ட கொடு. அவன்தான். ராக்கி, எங்க இருக்க? நீ எப்படி இருக்க? வீண் பேச்சு வேண்டாம். எனக்கு கரன்சி தான் வேணும். 100, 200, 1000 இல்ல, கோடி ரூபாய். கோடியா? ஆமா. உன் தம்பியோட ரகசியத்துக்கு 50 லட்சம், உன் பாவம் வெளியே வராம இருக்கிறதுக்கு 50 லட்சம். ஓகே, எங்க கொடுக்கணும்? நீ எங்க இருந்து போன் பண்ற? சொன்னா இன்னொரு டெலிபோன் மர்டர் நடக்கும். சொல்ல மாட்டேன். மறுபடியும் நானே போன் பண்றேன். கோடி ரூபாய் கட்டி வை. 24 ஹவர்ஸ்ல அவன் எங்க இருந்தாலும் கண்டு. அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்க போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம் அண்ணா. நான் ஏற மாட்டேனே. என்ன ஆப் சரிச்சு விட்டா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டி. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போடா. வந்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராக்கியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி, எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே? வாங்க சாமி. சாமி நில்லுங்க. உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி, கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலை. அதுவும் கோயில் தானே வைக்க? இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி, என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி, அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும். தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி, ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு. நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன். நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி, இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி, சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம், அபச்சாரம் அபச்சாரம். சாமி, நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி, பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு. நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மகனே, மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பைய. சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யவா, நீ வாங்கின சரக்கும் குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்னாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ. வாட் இஸ் திஸ்? 1 லட்சம் ரூபாய் பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார், இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தேன் சார். எங்க இருக்கா? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். பாப்பா, இங்க வா. உனக்கு விசில் ஊத தெரியுமா? விசில் ஊதிக்கிட்டே இந்த இடம் பூரா சுத்தி வந்தா உனக்கு 50 ரூபாய் தரேன். இந்த உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க. இரு. போ.
ஏண்டி போலீஸ் விளையாட்டு விளையாடுறியா? இல்ல அவர்தான் வந்து சொன்னாரு. யாரு? நான் தான். ராக்கியை எதுக்கு கொன்ன? அவன் இப்ப உன்னை கொன்னு இருப்பான். ஒரு இன்ஸ்பெக்டரை காப்பாத்துறதுக்காக எஸ்பியோட கடமை செஞ்ச தப்பா? என்ன காப்பாத்துறதுக்கு இல்ல, ஒரு லேடி கான்ஸ்டபிள மானபங்கம் பண்ண அந்த நரசிம்மனை காப்பாத்துறதுக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலத்தை ஏற்படுத்து. How dare you hit me? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்பியை நடு ரோட்ல புடிச்சு அடிச்சிருக்கான். அத பார்த்து ஜனங்க ரெஃபரி ஆட்டம் விசில் அடிச்சாங்கன்னா உங்க யூனிஃபார்ம் ஸ்டீல் சாமங்காரனுக்கு போட்டுட்டு சமையலறையில சமையல் செஞ்சுக்கிறது பேட்டரியா? வெக்கமில்ல உனக்கு? எஸ்பி மாதிரி அயோக்கியன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு உண்மையிலேயே வெக்கப்படணும். உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ராக்கிய சுட்டதா சொல்றான். அவன் அயோக்கியன்னு புத்தி இல்லாம பேசுறேன். கொஞ்சம் அகத்துக்கீரத்தின் மூளை வேலை செய்யும். அந்த அகத்துக்கீரத்தின் மாட்டு மூளை வந்துருச்சு உங்களுக்கு. இல்லாட்டி போனா என்ன? அவரு ராக்கிய பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில சுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவரை சப்போர்ட் பண்றீங்களே? சாட்சி யாரு? பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சா பணமே சாட்சி சொல்லும். யோ டிஐஜி, ஹோம் மினிஸ்டர் மரியாதை கூட இல்லாம அவன் மேல மேல பேசிக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன். என்ன முதல்ல அவனை சஸ்பெண்ட் பண்ணு. சாரி, வேணும்னா அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றேன். நான் ஹோம் மினிஸ்டர். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நான் உங்க பார்ட்டி ரவுடி இல்ல, உங்க பார்ட்டி செயலாளர் இல்ல. என்னையா என்னையா நீ இப்படி உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் செத்து போயிடுச்சு. பாரத அரசியலுக்கு வியாதி வந்து ரவுடியும் கேடியும் அரசியல் தலைவனாகிறதுனால காக்கி யூனிஃபார்ம் வணங்கி சலாம் போடுற கேவலமான நிலைமை ஏற்பட்டு செத்து போயிடுச்சு. ஏய், மடத்தனமா பேசாதடா, செருப்பால் அடிப்பண்டா. ஒரு சமயம் நீ கள்ளக்கடத்தல் செஞ்சதுக்காக கள்ளச்சாராய வித்ததுக்காக உன்னை புடிச்சு வேட்டி அவுத்து நட்ட நடு ரோட்ல உதச்சு இழுத்துட்டு போய் ஜெயில வைக்க சொன்னேன். நினைவிருக்கா? உன் கூட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக கூடிய சீக்கிரம்
செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்திச்சு உங்க எல்லார் மேலயும் ராமராஜ் தயார் செஞ்ச ஃபைல ஒப்படைச்சு அப்ப நானே உன்னை உரைக்கிறேன் பூட்ஸ் காலால. ஏன் கண் முன்னாலேயே டிஐஜியை கன்னத்துல அறையிறியா நாயே? 5 வருஷம் தான் எங்க உத்தியோகம் 50 வருஷம் தான் போட்டு பொறுக்கி நாயே. சார் ஐயோ ராமாமிர்தம் கொன்னுட்டிய. இன்ஸ்பெக்டர் ராமராஜ் டிஐஜியை கொலை பண்ணிட்டான். அதுக்கு நீயும் எஸ்பியும் தான் சாட்சி. அவனுக்கு விலங்கு போடு. சார் சார் ஓடியாங்க ஓடியாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ராமராஜ் டிஐஜி மர்டர் பண்ணிட்டான். மர்டர் போய் அவனை பிடிங்க. லட்டி அடி வாங்குற குற்றவாளிகளோட கத்தலை கேட்டு கேட்டு என் காது மரத்து போச்சு. போலீஸ்காரனோட அளவு வித்தியாசமா இருக்கும். கத்துடா கத்து 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 கத்துடா கத்து கத்து. தம் இல்லையா? கை ஓஞ்சி போயிடுச்சா? இந்த சித்திரவதை செய்யற சீன் மாறும். மறுபடி என் உடம்புல காக்கி யூனிஃபார்ம் போடுற நேரம் வரும். அப்ப நான் லட்டியை எடுத்தேன்னா உன்னோட அம்மா அப்பாவும் நினைவுக்கு வருவாங்க. அந்த பாடிக்கு லட்டி சார்ஜ் போறாது எஸ்பி. கண்ணி போன உடம்புல இந்த பிராண்டியை ஊத்துனா அவன் அலறல் ஆகாயத்து கட்டிடும். உன்னுடைய தைரியத்துக்கு என் வாழ்த்து. ஓம் பிரேதத்துக்கு நான் வாழ்த்து சொல்ற நாளுக்காக எதிர்பார்க்கிறேன்டா. கரையாம் புத்துல கருணாகம் குடி வந்த மாதிரி உன்னை இந்த இடத்துக்குள்ள வரவிட்ட காக்கி துணி அதிகாரிய உலகம் மன்னிக்காது. எஸ்பி நீ கொஞ்சம் வெளியே போனா அவன் தான் டிஐஜியை சாவடிச்சான் அவனையே சொல்ல வைக்கிறேன். கட்டி வச்சிருக்கான்னு தைரியமா முன்னால வராது. காக்கி யூனிஃபார்ம் மேல சத்தியமா சொல்றேன். பின்னி எடுத்துடுவேன். வேலை இருக்குங்க. வேணும்னா எங்க இன்ஸ்பெக்டர் ராமராஜுக்காக ரத்தத்தால கையெழுத்து போடுறோம். கையெழுத்தால காரியம் நடக்கிற காலம் போயிடுச்சு ராணிமா. நீ உத்தரவிட்டா ஆட்டோல டெல்லிக்கே போவோம். முதலமைச்சர் வீட்டுக்கு போய் உன் பேர் காந்தின்னு சொல்லு. இந்த கையெழுத்து மனுவை கவனிக்காம போனா மறுபடியும் சுதந்திர போராட்டம் ஆரம்பம் ஆகும்னு சொல்லு. சரி. புத்தி இருக்கா உனக்கு? ராங் ரூட்ல வரியா? எனக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. ரைட் ரூட் எது ராங் ரூட் எதுன்னு தெரியும். வண்டி முதல்ல எடு. என்ன உளற நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? காக்கி யூனிஃபார்ம் காசுக்கு வித்த கண்ட்ராவி போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பைத்திய மாதிரி பேசினீன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். பாத்தியா என் படைய? என் கைக்கு விலகு போட உனக்கு தைரியம் இருக்கா? வாங்க போலாம். வாழ்க. நம்ம கையால தொப்பி போட்டுக்க கூடாதுன்னு சொன்ன கேட்டியா? போட்ட உடனே ஒழிக ஒழிகங்கிறான். அந்த கூச்சல் எவ்வளவு நேரம்? தூள் கிளப்பிட்டு வர்றேன். அவன் கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டு வாங்க.
ஏண்டா காதல விடலையா? உங்க உத்தரவை எவனும் கேட்க மாட்டான். மரியாதையா எங்க இன்ஸ்பெக்டர் மேல எழுதின பொய் கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டா நீங்க வெளியே போக முடியும். இல்லாட்டி போனா என்னடா செய்வ நீ? போலீஸா இருந்து ஒரு தொப்பியை நீ அவமானப்படுத்துறியே, வெக்கமா இல்ல? மக்களோட உயிரை காப்பாத்துறேன்னு அசோக சக்கரத்தை தொட்டு சத்தியம் பண்ணிட்டு அவங்க ரத்தத்தோட விளையாடுறியா? அந்த காகிதத்துல சிந்துற காந்தியோட ரத்த சாட்சியா சொல்றேன். இன்ஸ்பெக்டர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா நீயும் ஹோம் மினிஸ்டர் உயிரோட இருக்க மாட்டீங்க. பயமுறுத்துறியா? சுட்டு பசிக்கிடுவேன். 6 குண்டு பிஸ்டலால 6 கோடி பேர் நீ ஒண்ணும் பயமுறுத்த முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா இவங்க எல்லாம் உன் நெஞ்ச கிழிச்சிடுவாங்க. டிஏஜி டைம் பேடா இருக்கு, பாப்பா போயிடுவோம். ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்படாம என்னையே செய்ய சொல்றேன். இங்க பாரு, போலீஸ் எல்லாம் துப்பாக்கி கீழே வச்சுட்டாங்க. அங்க ஆட்டோக்காரங்க ஆட்டோ பம் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேலும் ஹோம் வச்சிச்சு ஹோம். இங்க பட்டு ஓடு போட்டானா அங்க என் பதவியே அடிபட்டுடும். நான் இருக்கேன், வாங்க சார். என்ன யார் தடுத்தாலும் ஹோம் மினிஸ்டர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வைக்கிறேன். நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. கேச்சிங்க, வாங்க. ராமாமிருதா பெரிய பண்ண ராமாமிருதா அடங்க அப்பா அம்மாவோட கிழிச்சுட்டாங்க. கிழி கிழிச்சுட்டாங்க. பீஸ் பீஸா கிழிச்சுட்டாங்க. உன்னை அடிச்சவங்க யாரு? அம்மோ, இந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் பப்ளிக்கா போலீஸ்காரங்க அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா என் சீட்டே எகிரி போயிடும். நானே டெல்லிக்கு போயிடுறேன். இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். அந்த இன்ஸ்பெக்டர் டிஐஜியை சாவடிச்சான் நீ சொல்லணும். அப்ப அவனுக்கு தூக்கு தண்டனையும் என் தம்பிக்கு விடுதலையும் கிடைக்கும். பைத்திய மாதிரி டெல்லிக்கு போறேன்னு சொன்ன, போறது நீ இல்ல, உன் பிரேத பார்சல். நீங்க இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன இந்த ஸ்டேட்டுக்கே நான் தான் ஹோம் மினிஸ்டர். என்னையே இப்படி ஊச்சிட்டாங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டியே இல்லாம கோர்ட்டுக்கு நான் எப்படி போறது? போலீஸ் இல்லன்னா சென்ட்ரல் போலீஸ வரவழைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகாம கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னது? சார், இறங்கிடலாம்னு சொல்றியா? இந்த போலீஸ்காரங்க கூட அந்த போலீஸ் ஆட்ட உரிச்சிருவாங்களா? பயப்படாதீங்க, இறங்குங்க. கடவுளே, அட போயா, கால கீழ வச்சதும் மிரட்டுறீங்களா என்ன? யுவர் ஆனர், ஹோம் மினிஸ்டர் முன்னாலேயே குற்றவாளி டிஐஜியை கொலை செஞ்சிருக்காருன்னா இன்னும் இந்த கேஸுக்கு சாட்சிகள் வாத பிரதிவாதங்கள் தேவைன்னு நான் நினைக்கல. தர்மதேவத கண்ணை கட்டி இருக்கலாம், உங்க கண் திறந்திருக்கணும். நியாயத்துக்காக கருப்பு கோட்டு போட்ட பிபி பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பாத்தீங்களா யுவர் ஆனர், உங்க முன்னாலே என்ன பேசுறான்னு? ரவுடிங்களை மாத்திட்டதா கவர்மெண்ட் கிட்ட மெடல் வாங்கிட்டு அந்த ரவுடிங்களே ஸ்மக்லிங் ஷாப் வைக்க சொன்ன பெரிய ஸ்மக்லருங்க இவன். அவ்வா, இவன் போலீஸ் ஆபீசரா? நியாய விசாரணை செஞ்சுட்டு ஹோம் மினிஸ்டர் ஏன் முன்னாலே ஒரு எஸ்பி கண் முன்னால டிஐஜி குத்தி சாவடிச்ச கொலகார சார் இவன் போலீஸ் ஆபீசரா? ஐயா ஜட்ஜ் ஐயா, இவன் செஞ்ச தப்ப வேற ஒரு போலீஸ் ஆபீசர் செய்யாத இருக்கணும்னா நடுவூர் ரோட்ல இவனை தூக்கல ஏத்தனுங்க. துப்பாக்கிய போடு, இல்லன்னா ஹோம் மினிஸ்டர் சுட்டு பொசுக்கிடுவேன். போட்டு தொலைக்கடா சார். லட்டியால நியாயம் கிடைக்காதப்ப துப்பாக்கியால நியாயம் கிடைக்கும்படி செய்யுங்க. உங்க உடம்புல யூனிஃபார்ம் இல்லாட்டி போனாலும் நீங்க தான் எங்க ஆபீஸ். உங்களுக்கு தான் சல்யூட் அடிப்போம். ராம்ராஜ், ஆத்திரப்படாதீங்க, கூல் டவுன். யுவர் ஆனர், மூவர்ண கொடிக்கு செல்யூட் அடிச்ச இந்த கை, 3 சிங்க அசோக சக்கரத்து மேல பிரமாணம் பண்ண இந்த கை, இந்த கன்னை எதுக்கு பிடிச்சது?
போலீஸ்காரங்க கைக்கு கவர்மெண்ட் துப்பாக்கி கொடுத்தது தற்காப்புக்காக இல்ல சார், நியாயத்தை காக்கிறதுக்கு, தர்மத்தை காப்பாத்துறதுக்கு. தர்ம தேவதை இப்ப கண்ணை திறக்கலன்னா இவன் கண்ணை மூடுவான். ஏய், நடந்தது எல்லாம் நீ சொல்லலன்னா கோர்ட்லயே உன்னை கொன்னுடுவேன். ப்ளீஸ் என்ன கொல்லாத. நியாயத்தை விட உன் உயிர் மேல அவ்வளவு பிரியம். அடுத்தவங்க உயிர்னா மட்டும் எடுக்கலாம், அழிக்கலாம், தூக்கலாம். தயவு செஞ்சு என்ன சாவடிக்காத. நீ மக்களை சாவடிச்ச, உனக்கு ஓட்டு போட்டவங்க நம்பிக்கையை சாவடிச்ச, இப்ப கோர்ட்ல நியாயத்தை சாவடிக்க வந்திருக்க. உன்னை நான் சாவடிச்சா தப்பா? மன்னிக்கணும், எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேலும் ஹோமோ. வாட்? ஹோம் மினிஸ்டர். அப்பா உண்மையை சொல்றேன், என்ன கொண்டுடாத. சொல்லு. கேளுங்க யுவர் ஆனர், இந்த ராமராஜ் ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசருங்க. இவரை குற்றவாளி ஆக்கணும்னு அநேக குற்றம் நாங்களே செஞ்சோம். லேடி கான்ஸ்டேபிள் நரசிம்ம மானபங்க செஞ்சு மர்டர் பண்ணது வாஸ்தவம். சார், டிஐஜியை சாவடிச்சது ராமாமிர்தம், இவர் இல்ல. இப்ப சொல்லுங்க உங்க தீர்ப்பு. பாருங்க ராமராஜ், பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணி சொன்ன சாட்சியம் கோர்ட்ல செல்லுமே தவிர கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் பயமுறுத்தி சொல்ல வச்ச சாட்சியம் செல்லாது. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தாலும் கூட நான் தீர்ப்பளிக்க முடியாது. இந்த சாட்சியால பயனில்லை. இந்த சாட்சியால பயன் இருக்கா யுவர் ஆனர்? சாவு வாழ்வு கிடல துடிச்சிட்டு இருக்கிற இந்த சாட்சியம் செல்லுங்களா? அந்த கொடியவங்களால ரத்தம் சிந்தின இந்த காந்தியோட சாட்சியம் செல்லுங்களா? நியாயம் கேட்க சட்டமன்றத்துக்கு புறப்பட்ட இந்த காந்தியை சாவடிக்க முயற்சி பண்ணாங்க. இவ சாட்சியத்தை கேளுங்க. Don't move. Stop. Arrest him. இவங்க உண்மையான சென்ட்ரல் போலீஸ் இல்ல ஜட்ஜ், ஏன் ஆளுங்க. உண்மையான சிஆர்பி அதோ அந்த வேன்ல இருக்காங்க. என்ன குற்றவாளியா நினைக்கிற யாரையும் வாழ விட மாட்டேன், எல்லாரையும் சாகடிக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் மேல உள்ள விரோதத்தினால தான் தீவிரவாதிங்க இப்படி செஞ்சாங்கன்னு ஜனங்க நினைச்சுடுவாங்க. அஞ்சாத சிங்கம் இந்த பெரிய பண்ண ராமாமிர்தம் இந்த நாட்டிலேயே பெரிய புள்ளி ஆயிடுவான். முதல்ல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜ கொல்லுங்க.
இன்ஸ்பெக்டர் ராமராஜ், சிஐடி ராணி, நீ ஆட்டோ ராணியா நடிச்சு காவல்துறைக்கு செய்த சேவைக்காக உன்னை மனமாற பாராட்டுறேன்.